ஹாஜர் அம்மையார் தன் கணவர் இப்ராஹிம் நபிக்கு ஆறுதல் கூறுகிறார்கள். ஃபைதன் லா யுதீஉனா, அப்படியானால் இறைவன் நம்மை கைவிட மாட்டான், எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, அப்போது இப்ராஹிம் நபி 2 பைகளை தன் மனைவியிடத்தில் ஒப்படைத்து விட்டு போனார்கள். ஒன்று தண்ணீர் பை, மற்றொன்று பேரித்தம்பழங்கள் நிரம்பிய பை. எத்தனை நாளைக்கு அந்த தண்ணீர் வரும்? அந்த பேரித்தம்பழத்தை வைத்து எத்தனை நாளைக்கு சாப்பிட்டு விட முடியும்? டன் கணக்கிலா கொடுத்து விட்டு போனார்கள்? உணவா கொடுத்தார்கள்? இல்லை. ஆனால் அந்த 2ஐயும் பெற்றுக்கொண்டு தைரியமாக கணவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் முக்கியம். குழந்தை இஸ்மாயில் அழுகிறார். தரையிலே அவரை கிடத்தி வைத்துவிட்டு ஹாஜர் அம்மையார் அவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற மலைக்குன்றுக்கு சென்று அங்கே நீர் இருக்கிறதா என்று அங்கும் இங்கும் தேடி ஓடுகிறார்கள். திடீரென்று திரும்பி பார்த்தால் மகன் இஸ்மாயிலுடைய காலடியில் ஒரு நீரூற்று பொங்குகிறது. அந்த நீரூற்று தான் ஜம்சம் என்கிற நீரூற்று. அது நீர் ஊற்றாக அப்போது இருந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ஓடோடி வந்தார் ஹாஜர் அம்மையார், தன் மகனுடைய காலடியில் பொங்கி பிரவாகம் எடுத்து வரக்கூடிய அந்த நீர் ஊற்றை அவர் அந்த மணலை கொண்டு அணை கட்டுகிறார். அங்குமிங்கும் தண்ணீர் வழிந்து விடக்கூடாது என்பதற்காக அணை கட்டுகிறார். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்மாயிலின் அம்மாவுக்கு ஹாஜருக்கு இறைவன் அருள் புரிவானாக. அப்போது மாத்திரம் அவர்கள் மணலை கொண்டு அணை கட்டாமல் இருந்திருந்தால், அணைக்கட்டு என்ன பெரிய அணைக்கட்டா? ராஜராஜ சோழனை போலவா அணைக்கட்டு கட்டினார்கள்? இல்லை, ஒரு அரை அடிக்கு கட்டியிருப்பார்கள் மணலை குவித்து. அன்று மாத்திரம் அவர்கள் அப்படி அணையை கட்டாமல் இருந்திருந்தால் பொங்கி பாயக்கூடிய நீரூற்றாக அது மாறியிருக்கும் என்று. உலகமெங்கும் அது நிற்காத வற்றாத ஜீவ ஆறாக, ஜீவ நதியாக அது உலகமெங்கும் பாய்ந்திருக்கும் என்று அதற்கு பொருள். நினைத்து பாருங்கள் ஒரு நிமிடம். இன்றைக்கு உலக மக்கள் எல்லோரும் அங்கே மக்காவுக்கு காபா என்கின்ற இறைவனின் இல்லத்தை பார்ப்பதற்கு அங்கே சுற்றி வந்து வலம் வந்து இறைவனை தியானிப்பதற்கும் துதிப்பதற்கும் இங்கிருந்து லட்சக்கணக்கிலே மக்கள் உலகமெங்கும் இருந்து புறப்பட்டு போகிறார்களே, அது எல்லா மக்களுக்கும் நீர் கொடுப்பது அந்த ஜம்சம் என்கிற நீர் ஊற்று.